சந்தியா ராகம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனா பின்னாடியே சிவராமன் போகிறாரு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் தனா அதை பார்த்துட்டு ஐயோ இவர் எங்கே இங்கே வந்தார், நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே தானே தனா வந்தா, எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு சிவராமன். எங்கேயுமே தனா அங்கே இல்லைன்ட்டு கிளம்பிடுறாரு. அந்த நேரத்தில் தனாவை ஒரு பாம்பு கடிச்சிருது. கடைசியாக கார்த்தியை பார்க்க போகிறாங்க. கார்த்திகிட்ட எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுற, நான் தான் ஃபோனை எடுக்கல, அப்புறம் திரும்பவும் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க, என்னை இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே, உன்னை என்னால் மறக்க முடியல, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஃபோன் ஒருத்தர் எடுக்கலைன்னா விடமாட்டீங்களா, தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, நீங்கள் படித்தவர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தானே, நான் உன்னை பார்க்கணுன்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னொன்னே, இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எங்கள் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நான் இந்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கதிரை ஏற்றுக்கிட்டு, அவன் கட்டின தாலியை ஏற்றுக்கிட்டு நீ வாழ்கிற தானே அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கதிரெல்லாம் ஏற்றுக்கலாம் இல்லை, நான் என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி பின்னாடி வச்சுருக்காரு. எப்படியாவது தனாவுக்கு போடணுன்னு அப்படியே எடுத்துகிட்டு வராரு. தனா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்ப கார்த்தி பின்னாடி மறைச்சி வச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து பாம்பு கடித்த விஷம் தனாவுக்கு ஏறினதுனால அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கார்த்தி அப்படியே பிடிச்சி கொண்டு ஒரு ரூமில் படுக்க வச்சிடுறாரு. இவ என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, என்ன நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாலே, சரி இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவ கழுத்தில் உள்ள தாலியை கலட்டணும். இதுதான் நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இதை முதல்ல எடுத்துகிட்டு இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாரு தாலி மேலே. அங்கேருந்து மாயாவும் கதிரும் ரொம்ப மாசாக என்ட்ரி கொடுத்து நிற்கிறாங்க. கேட்டை திறந்துட்டு அதிரடியாக.